என் நெஞ்சிற்கு நெருக்கமான உறவுகளை அனைவருக்கும் வணக்கம். வரமப்பை பார்ப்பது எப்படி, பதிவிடுவது எப்படி, பதிவிறக்கம் செய்வது எப்படி என்று நிறைய காணொளிகள் உங்களுக்காக பதிவிட்டிருக்கிறேன். இப்பொழுது பார்க்கும் பொழுது ஏற்படும் தவறுகள், பதிவிடும்போது ஏற்படும் தவறுகள், பதிவிறக்கம் செய்யும் பொழுது ஏற்படும் தவறுகள், இது பற்றி ஒரு காணொளி. பதிவிறக்கம் செய்த பிறகு ஓடிபி கேட்கும் அல்லவா, அப்பொழுது அலைபேசி வைத்தவர் பெயரை போடுவதா, பதிவிடுகிற மகனோ மகளோ அவருடைய பெயரை பதிவிடுவதா? ஆம் உறவுகளே, அலைபேசி யார் வைத்திருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, யாரை பதிவிடுகிறீர்களோ அவர்கள் பெயரை பதிவிடுங்கள். ஓகே. அடுத்ததாக 7 கட்டங்கள், அதற்கு எப்படி உள்ளே செல்வது, அப்கிரேட் ப்ரொஃபைல் என்று இருக்கிறது அல்லவா, ஓடிபி போட்டவுடன் அதை அந்த பொத்தானை தொட்டால் உள்ளே வந்து விடலாம். சரி, அடுத்ததாக 1 to 7 வரை 7 பிரிவுகள் உங்களுடைய தகவல்களை சேகரிக்க அதில் வைத்திருக்கிறோம் அல்லவா. அதில் ஜாதக பகுதி, ஹரோஸ்கோப் இன்ஃபர்மேஷன், அதில் தசபுத்தி, ஜனன தசபுத்தி அது எங்கே இருக்கிறது என்று பல பேருக்கு தெரியவில்லை. உங்களுடைய ஜாதகத்தினுடைய கட்டத்திற்கு கீழே இருக்கிறது, அதை பார்த்து பதிவிடுங்கள். அவ்வளோதான். 6 கட்டங்களை முழுமையாக அனைத்தையும் பதிவு செய்த பிறகு 7வது கட்டத்தில் தமிழில் பதிவிடுவதா, ஆங்கிலத்தில் பதிவிடுவதா? ஆங்கிலத்தில் பதிவிட வேண்டும். தமிழில் பதிவிட்டால் அந்த சிசி அவென்யூ பேமெண்ட் கேட்வேவுக்கு தெரியாது. அது பல பேருக்கு தெரிவதில்லை. அதனால் ஆங்கிலத்தில் பதிவிடுங்கள். சரி, அனைத்தையும் பதிவிட்டு விட்டீர்கள். உங்களுடைய பெயர் ஒரே சென்டென்ஸ், ஒரே வார்த்தையில் இருக்க வேண்டும். முன்னால் உங்களுடைய தகப்பனார் பெயர் இன்சில் தேவையில்லை, பின்னாலும் உங்களுடைய தகப்பனுடைய முழு பெயர் தேவையில்லை. இவைதான் நீங்கள் பதிவிடும் பொழுது ஏற்படுகின்ற குறைகள். பிளானுக்கு நீங்கள் வந்து விடுவீர்கள். உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய ஜாதகம் இவைகளை நீங்கள் ஏற்றாமல் இருந்திருப்பீர்கள். அதனால் உங்களுக்கு ஜிசி அவென்யூ பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆகாது. அதையும் நீங்கள் சரி செய்து விடுங்கள். அடுத்ததாக பணம் செலுத்தும் பொழுது பல பிரிவுகளில் வைத்திருக்கிறோம். யூபிஐ என்று வைத்திருக்கிறோம். யூபிஐ எனி ஆப் என்று தொட்டால் உங்களுடைய கூகுள் பே ஓப்பன் ஆகும், திறக்கும். அதில் உள்ளே சென்று நீங்கள் பணத்தை கட்டிவிடலாம். ஆம் உறவுகளே, குறைகள் வரும். குறைகளை எப்படி நிவர்த்தி செய்வது என்பதை ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கின்றேன் நம்புகிறேன். அடுத்து ஏதாவது உங்களுக்கு குறை இருந்தால் எனக்கு தெரிவிங்கள். மீண்டும் பேசுவோம். நன்றி உறவுகளே.